என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ளவர்கள் கூறும் தேவையான கருத்துக்களை மட்டும் காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும். பற்றிலிருந்தே துக்கம் உதிக்கின்றது, பற்றிலிருந்தே அச்சம் உதிக்கின்றது. எனவே பற்றினை முற்றும் விடுத்துக் கொண்டா உனக்கு துக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. கடினமான இரும்பில் உள்ள சிறு திருவை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும். அதுபோலவே ஒருவரிடம் தோன்றும் தீய எண்ணங்களை தடுக்காமல் வளர்த்து கொண்டால் அது அவனுடைய அழிவை நோக்கி நாளுக்கு நாள் அவனை நடத்தி செல்லும். எனவே தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை நல்லதை நினை, எல்லோருக்கும் நல்லது செய். நல்லவற்றை செய்வதனால் ஏற்படும் சில தடங்கள், தோல்விகளுக்காக நீ மனம் தடுமாறினால் அது இதைவிட பேரிழப்பை உனக்கு தந்துவிடும். வருத்தப்படாதே, நீ சகல சௌபாகியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் வாழ்வார். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ பாசத்திற்காக ஏங்குகின்றா. அது உனக்கு கிடைக்காமல் போகும் போதும், நீ உதாசனப்படுத்தும் போதும் உன் துன்பத்தை காண முடியவில்லை குழந்தையே. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும். உனக்கு திகட்ட அன்பை பொழிவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திரும்ப திரும்ப நீ சொல்லும் போதும் நல்லதே நடக்கும். நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த சாகியின் ஆசி உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. கவலை வேண்டாம், விரைவில் உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டும் சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் சொல். கலங்காதே, சர்வம் சாயுமயம் என்ற எண்ணம் உன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் தங்கமே. உன் இதயப்பிடமே எனது இருப்பிடம். கண்ணீர் சிந்தவிட்ட நபரிடம் சென்று மறுமுறை உன் கவலைகளை சொல்ல நினைத்து விடாதே. அந்த இடத்தில் பதில் கிடைக்காது. அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும் குழந்தையே. அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லவா, உனக்கு உண்டான பதிலை நான் கொடுக்கின்றேன். உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல், உடனே தீர்வு கொடுப்பேன் உனக்காக. குரு என்பது ஒளியின் மற்றொரு பெயர். குரு உன் வாழ்க்கையில் நுழைந்தால் இருள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும். என் பார்வை உன் மீது. ஏன் இந்த மனக்கவலை? எங்கிருந்தாலும் நான் காப்பேன். மனக்கவலையை விடு. பிரச்சனைகளிடமிருந்து தப்பிக்க ஓடும் ஓட்ட பந்தயத்தில் நாம் வெற்றி பெறப் போவதில்லை குழந்தையே. நின்று எதிர்கொண்டா வெற்றி பெறாமல் போகப் போவதில்லை. வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். உன் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்காதே. என்னிடம் வந்துவிட்டாய் அல்லவா, இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ எதை தேடுகின்றாயோ அதை உடனே உனக்கு காட்டிக் கொடுக்கின்றேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் தான் விரும்பியதை அடைவான். மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அதுவும் கடந்து செல்லும். இறைவனை நம்பு, அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். நான் எல்லோரிடமும் தட்சணை கேட்பதில்லை. ஆண்டவன் யாரை குறிப்பிட்டு காட்டுகின்றாரோ அவரிடமிருந்து மட்டுமே கேட்கின்றேன். ஆனால் பதிலுக்கு நான் பெற்றுக்கொண்ட தொகையைப் போல் 10 மடங்கு அந்த நபருக்கு நான் கொடுக்க வேண்டியதாகிறது. எனது சொந்த உபயோகத்திற்காக நான் பணம் பெறுவதில்லை குழந்தையே. எல்லாம் நன்மைக்கு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பார். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலை வேண்டாம். உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னை தாழ்ந்து போக விடமாட்டேன். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் தங்கமே. தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் இந்த சாயி. கலங்காதே அன்பு குழந்தையே. நீ வைத்த நம்பிக்கை பொய்யாகும் போது வலி கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே. யாருக்கும் சரியான துணை அமைந்து விடாது. கிடைக்கும் துணையின் குறைநிறைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் போது
உதவி செய்ய உன்னிடம் பணம் இல்லையே என்று வருந்தாதே. நீ கூறும் வார்த்தைகளா அவர் மனம் நிம்மதி அடைந்தால் அதுவே நீ செய்த மிகப்பெரிய தர்மமாகும். கொண்டு செல்ல ஏதும் இல்லாத உலகில் கொடுத்து செல்வோம் அன்பையும் பாசத்தையும். இன்றைய உனது செயல்களே நாளை உன்னை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வெற்றியின் படிக்கட்டுகள். உன் திறமையை பொறுத்தே அதன் ஏற்றமும் இரக்கமும் அமையும். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். பணிவை தேடு, அதிகாரம் கிடைக்கும். பொறுமையை தேடு, வெற்றி கிடைக்கும். அன்பை தேடு, நல்ல உறவு கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தேடு, வாழ்க்கை கிடைக்கும். தேடாமல் எதுவும் கிடைப்பதில்லை குழந்தையே. உங்கள் கனவுகளின் திசையில் நம்பிக்கையுடன் செல்லுங்கள். நீங்கள் கற்பனை செய்த வாழ்க்கையை வாழுங்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்மை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நினைப்பதுதான். நினைத்தது எல்லாம் நடக்கிறதோ இல்லையோ, நினைத்து நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு ஏதாவது உன் வாழ்க்கையில் நடந்து விடுகின்றது. கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா அனைத்தையும் மாற்றி அமைப்பேன். இதற்கெல்லாம் கோபம் வருகின்றதோ அதற்கெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள். வாழ்க்கை இனிமையாகும். மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேல் மாதிரி கொட்டி பேசுவார்கள். அன்பு மட்டும் தான் உலகில் நிரந்தரமானது. அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது. நம்பி அவர்களுக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருங்கள், அதுவே போதும். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும் தங்கமே. நான் மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவார். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல, உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி, தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவாய். பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது. வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள். பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள். என்னிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடு தங்கமே. உன் வேண்டுதல்கள் ஒருபோதும் வீண் போகாது. இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும். உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்தி காட்டுவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதி கொள் தங்கமே. அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. அகம்பாவம் ஒரு பொல்லாத குதிரை. ஒரு முறையாவது தன் மேல் சவாரி செய்யும் எஜமானனையே கீழே தள்ளாமல் விடாது. உன்னை தூக்கி எறிந்தவன் மீண்டும் உன்னை தேடுகின்றான் என்றால் விழித்துக்கொள். அவன் உன்னை பாசத்தில் தேடவில்லை. பாசம் உள்ளவன் உன்னை தூக்கி எறிந்திருக்க மாட்டான் என்பதை புரிந்து கொள். கோபத்தை கட்டுப்படுத்தினால் உடல் நன்றாக இருக்கும். வார்த்தைகளை கட்டுப்படுத்தினால் உறவுகள் நன்றாக இருக்கும். சில நேரம் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்காகத்தான் குழந்தையே. கவலை வேண்டாம். அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே. சாயப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது. அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்து போகின்றது. புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல் யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல். ஜகத்தை ஆளத் தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்கத் தெரியாதா என்ன? கலங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன். நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய். ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. அன்பு குழந்தையே, உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ மன நிம்மதியுடன்
சந்தோஷமாக வாழப் போகின்றார். கவலைப்படாதே, உன் சாயப்பா நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி 1000 இன்னல்கள் இருக்கின்றது. தெரிந்தும் மௌனமாக இருக்கின்றேனா? எல்லாவற்றையும் காட்ட முடியாது தங்கமே, உணரத்தான் முடியும். என் கண் பார்வை ஒன்றே போதும். உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும். எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று. நீ எதை பற்றியும் கலங்காதே. தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே, ஒப்புக்கொள். அத்துடன் அது முடிந்து போகும். நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே, பலனே கிடைக்காது. கோபம் வரும்போது பேசாதே, அது விபரீதத்தில் முடியும். மகிழ்ச்சியாய் இருக்கும் போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே, பின் அதற்காக வருந்த வேண்டி வரும். துன்பத்தில் எவரையும் எடை போடாதே, கணக்கு தவறாகத்தான் தெரியும். இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம். ஏமாற்றி சிரிக்காதே, அவமானத்தில் அழுவார். ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே, கவலையில் தான் முடியும். அவசரத்தில் எதையும் தொடங்காதே, நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாதே. உன் முகம் வாடும் போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே, பொறுத்துக்கொள். கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். தர்மமே வெல்லும் தங்கமே. அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள், நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும். ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு. கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன், மறுக்கவில்லை. ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு? உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையே. உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே, நான் நடத்துவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. எதை பார்த்தும் கலங்காதே. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், உனக்கானது தப்பாமல் நடக்கும். நல்லவனுக்கு நல்லது நிச்சயம் நடந்தே தீரும். நீ செய்யும் நற்செயலை மற்றவர் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாது. சுட்டெரிக்கும் சூரியனை கூட எவரும் ரசிக்கவில்லை. அதற்காக சூரியன் உதிக்காமல் இல்லை அல்லவா? வீண் பிடிவாதங்களை விரட்டினால் இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும். மனம் விட்டு பேசவும் சிரிக்கவும் நல்ல நட்பை உருவாக்கி கொண்டால் முதுமை கூட உன்னை எட்டி பார்க்க பயப்படும் குழந்தையே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமானவர்கள். இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. இந்த உலகில் பெற்ற தாயை தவிர யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதே. கடைசியில் ஏமாற்றப்படுவார். ஞானியாக இருந்தாலும் முட்டாள் போல இரு. நன்கு பார்க்க முடிந்தாலும் முடியாதவன் போல இரு. கூர்ந்த செவியாக இருந்தாலும் கேளாதவன் போல இரு. சந்திக்கும் எவரையும் சகித்துக்கொள். பொறுமையுடன் பணிவுடன் பேசு. இந்த பயிற்சி உன்னை இறுதி உண்மைக்கு இட்டு செல்லும். எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அதுவும் கடந்து செல்லும். இறைவனை மட்டுமே நம்பு. அவன் ஒருவனே வழியும் ஒளியும் ஆவான். தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே உலகில் சிறந்த மனிதன் ஆகின்றான். கற்றுக்கொண்டே இரு. உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உலகில் ஏற்படும் மாற்றங்களை புரிந்து கொள். மாற்றம் ஒன்றே மாறாதது. அவமானமும் அனுபவமும் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காத குழந்தையே. இருப்பதோடு பழகு, அதுவே உனக்கு அழகு. இல்லாததற்கு அழுது மனதை ஆக்காதே பழுது. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்தால் சுவாரஸ்யம் இருக்காது குழந்தையே. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்தான்.
இருப்பது கையளவு இதயம், ஆனால் வருவதும் கடலளவு காயங்கள். எவரையும் சாதாரணமாக நினைத்து விடாது. இன்று நீங்கள் மிதித்துவிட்டு போகும் கல்லே நாளை நாம் மதிக்கும் தெய்வ சிலையாக மாறலாம். இது போன்றுதான் மனித வாழ்க்கையும். எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வலிகளோடு தான் வாழ்கின்றார்கள் பலர். இப்பொழுதெல்லாம் யாரும் யாரையும் நல்லவனா கெட்டவனா என்று பார்ப்பதில்லை. நாளைக்கு இவன் நமக்கு தேவைப்படுவானா இல்லையா என்று தான் பார்க்கின்றார்கள். எதிலும் சுயநலம்தான் குழந்தையே. பொறுமை உள்ள மனிதன் நிச்சயம் வெற்றி பெறுவான். மனதிற்கு பிடித்த வேலையை பரம முட்டாள் கூட செய்து விடுவான். ஆனால் எந்த வேலையையும் தனக்கு பிடித்ததாக மாற்றி அமைத்துக் கொள்பவனே புத்திசாலி. விருப்பங்கள் அனைத்தும் தொலைந்த பிறகு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஒன்றுதான், சோகமும் ஒன்றுதான். அடுத்த நொடி நமக்கு சொந்தமில்லாத போது நீயா நானா என்ற போட்டி பொறாமை எதற்கு குழந்தையே? அனைவரிடமும் அன்பாக பழகு. கலங்காதே. சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் குழந்தையே. உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்றோடு முடிவடையப் போகின்றது. நான் உன்னுடன் இருக்கும் போது நினைவில் வைத்துக்கொள், கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும். நடந்து கொண்டிருப்பதும் நடத்தி வைப்பதும் உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் நீ ஒரு காலத்தில் என்னை கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தையே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சாயப்பா நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றா நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திவிட வேண்டும். மனித மனம் விசித்திரமானது. தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி அடுத்தவனிடம் இருக்கும் உப்புக்கல்லுக்கே ஆசைப்படும். உண்மையான அன்பை கண்டறிய இறந்து பார்க்க தேவையில்லை. பேசாமல் இருந்து பார். உண்மையான அன்பு உன்னை தேடி வரும். பொய்யான அன்பு விட்டு ஓடிவிடும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தையே. பகையை வளர்க்காமல் எல்லோரிடமும் பொறுத்து போகின்றவர்களுக்கு இங்கு கோமாளிகள் என்ற பெயர் கிடைக்கின்றது. நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பில்லைத்தான். ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவனின் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகின்றது. பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எவ்வளவு தர்மம் செய்தாலும் வீண்தான் குழந்தையே. வாழ்க்கையை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்கள் போதுமானது. என் வைரமே, உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம். கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே. எந்த நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.